Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச உருளைக்கிழங்கு 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு உருளைக்கிழங்கு தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கேரட் துருவோல அதிலேயே துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துறணும். அதுக்காக ஒரு வெள்ளை துணியில போட்டு இந்த மாதிரி சுத்தமா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இப்போ இது கூட ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி 5 பல்லு பூண்டை கல் உரலை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகை 1 பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா அழுத்தி பெசரி எடுத்துக்கோங்க. மாவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டி பாருங்கள். கரெக்டான ஷேப்பில் வந்ததுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உருட்ட வரல அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க, சரியாக வந்துடும். இப்போ இதை நம்ம பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விடுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வடித்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் செஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்கு 65 அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/4 கப் அளவு தயிர், கூடவே 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், மசாலா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாயில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இப்போ இதில் 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து ஹை ஹீட்டில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா எல்லாமே இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ 65 எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஹை ஹீட்டில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பொட்டேட்டோ 65 ரெடி ஆயிரும். இது எல்லா வகையான புலாவோட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.